Hello class 12, welcome back to Concept Capsule. நான் விக்கி சார். ஸோ நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரோட 9th லெக்சர் வந்துட்டோம். கோல்ராஷ் லா. சரியா? இந்த லா வந்து ரொம்பவே ஈஸியான லா, ரொம்பவே சிம்பிளான லா. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றா நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோமோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இன்றைக்கி லெக்சர் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்க அந்த 3 லெக்சரோட கண்டினியூவேஷன் தான். சரியா? நான் ஆல்ரெடி அந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் அந்த பார்ட் வரப்போ 5th லெக்சர் வரப்போ சொன்னேன், நீங்கள் வந்து எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் படிக்கிறப்ப இங்கேருந்து நீங்கள் வந்து அடுத்த ஒரு 4 லெக்சர் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும், அப்போ தான் புரியும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வீடியோ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக பார்க்கணும். இதுக்கு ப்ரீவியஸாக இருக்க வீடியோவும் பார்க்கணும், அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க வீடியோவும் பார்க்கணும், அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க வீடியோவும் பார்க்கணும். ஆக மொத்தம் நர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இன்றைக்கி வீடியோ வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இன்றைக்கி டாபிக் வரைக்கும் எல்லாமே புரியும் ஒழுங்காக. இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் அடுத்து நான் என்ன நடத்துகிறேன்றது உங்களுக்கு புரியாது. சரியா? ஸோ நர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்றைக்கி வீடியோ வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கான்செப்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். நாளையிலேருந்து திருப்பி ஈஸியான டாப்பிக்லாம் ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெக்சரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்னதாக ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். கைஸ், நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குரூப்பில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டேன். போர்டு எக்ஸாம் சாம்பிள் பேப்பர்ஸ், கொஷின் பேப்பர்ஸ், ஆஸ்வெல், எம்டி, சாம்பியன் அண்ட் உங்களோட என்னென்ன புக்ஸ்லாம் இருக்கோ ஆல் இன் ஒன் எல்லா புக்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சரியா? நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இதில் போய் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு @Concept Capsule Vன்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் கிடைக்கும். ஓகே, அந்த சேனலில் போய்ட்டு நீங்கள் ஃபைல் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? அண்ட் வீடியோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் சீக்கிரமாக வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே கைஸ், ஸோ கோல்ராஷ் லா பார்க்குறதுக்கு முன்னாடி சும்மா சின்னதாக நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், இந்த லா எதுக்கு வந்துச்சுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ இந்த டாபிக் வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் பார்த்தோம், நர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். கரெக்டாக? நர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணோம். எலக்ட்ரோலைட்டே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்டாக கிளாஸிஃபை பண்ணோம். கரெக்டாக? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னு எதை சொல்வோம்? Strong electrolyte are those electrolyte in which degree of dissociation is 100%. அதாவது நீங்கள் இப்போ ஒரு வாட்டர் எடுக்கிறீங்க, ஒரு NaCl சால்ட்டை போடுறீங்கன்னா ஃபுல்லாக NaCl சால்ட் ஃபுல்லாக கலந்துரும். அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 100% ஃபுல்லாக கலந்துடுச்சு அப்படின்றோம். இதுவே வந்து இதே NaCl நம்ம ஒரு அசிட்டிக் ஆசிட்டில் போட்டோம்னாக்கா ஃபுல்லாக கரையாது, கொஞ்சம் தான் கரைக்கும். சரி? ஏன்னா அது வந்து வீக் எலக்ட்ரோலைட். அசிட்டிக் ஆசிட்ன்றது ஒரு வீக் எலக்ட்ரோலைட். கரெக்டாக? ஸோ இதுதான் சொல்கிறோங்க, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் நடக்கிறதுனால கான்சன்ட்ரேஷனில் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ NaCl வந்து நான் வாட்டரில் போட்டோன்னா ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. ஓகே, அப்போ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தா 0 ஆகிடும். ஓகே, ஈக்குவல் ஆகிடும். ஒரு பாயிண்ட்டில் வந்து அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0 ஆகிடும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நான் என்னென்னு சொன்னேன், ஒரு புதுசாக ஒரு டேர்ம் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தேன். என்ன டேர்ம் அது ஞாபகம் இருக்கா? ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம். யோசிச்சு பாருங்கள். எதுக்கெல்லாம் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 100% இருக்கும், அதுக்கு நான் ஒரு புதுசாக ஒரு டேர்ம் கொடுத்துருந்தேன். என்னது அது? ஒரு கிராஃப்லாம் போட்டு பார்த்துருந்தோம். மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன், அதுதான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஜென்ரலாக மோலார் கண்டக்டிவிட்டின்னு தெரியும்ல, இந்த ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு ஃபார்மில் ஒன்று கண்டுபிடிச்சா உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதான் மோலார் கண்டக்டிவிட்டி. சரியா? அது வந்து எந்த எலக்ட்ரோலைட் வேணால் நீங்கள் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சாலும் ஒரு ஃபார்மில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டாக? அது என்ன இன்றைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அந்த மோலார் கண்டக்டிவிட்டி டிபெண்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து டைல்யூஷன் பண்ண அந்த கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் கான்சன்ட்ரேஷன் 0 ஆகிடும் ரெண்டு பக்கமும். அதாவது ஈக்குவல் ஆகிடும், சார்ஜஸ் வந்து ஈக்குவல் ஆகிடும், அன்ஈக்குவல் சார்ஜஸ் இருக்காது. அந்த பாயிண்ட் லிமிட்டிங் பாயிண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம சிம்பிளாக மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் சொல்லுவோம். இல்லாட்டி இதை நீங்கள் இன்னொரு பேரில் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பார்த்தோம்னாக்கா கிராஃப் வரைஞ்சோம்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இப்படியே நம்ம ப்ளாட் பண்ணிகிட்டே போனால் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். எந்த பாயிண்ட்டில் y-ஆக்சிஸை வந்து கிராஸ் பண்ணுதோ அதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும், y-ஆக்சிஸில் போயிட்டு ஒரு பாயிண்ட்டில் கிராஸ் ஆகிடும், கான்சன்ட்ரேஷன் இடத்துல 0 ஆகிடும், அதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. இது வந்து எதுக்குன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு கிராஃபிக்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, நம்ம கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ண நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணிகிட்டே போக நமக்கு வந்து அந்த பாயிண்ட்டில் போய் சேராது. ஸோ நமக்கு வந்து கரெக்டான லிமிட் கிடைக்காது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கண்டுபிடிக்க முடியல இதில் வீக் எலக்ட்ரோலைட்டில். ஓகே, ஸோ இங்கேருந்து தான் கோல்ராஷ்லாம் நமக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகே, கோல்ராஷ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த
டிசேபிலிட்டியை வந்து நமக்கு டீல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருக்கும், கோல்ராஷ் லாவோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு அதுக்கு தேவையான லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கிடச்சிரும். சரியா? ஸோ அது இப்போ நான் பேசின எல்லாத்தையும் தான் ஒரு டெஃபினேஷனாக எழுதியிருக்கேன். we can find molar conductivity at infinite dilution. Correct? We can wait a minute. Yeah, we can find molar conductivity at infinite dilution. ஓகே, இது எதுக்குன்னா பக்கத்து இன்னொரு லைன் எழுதிக்கோங்க, ஃபார் ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஆசிடுக்கு நம்மளால் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கிராஃபிக்கலாக எக்ஸ்பெரிமெண்டலாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஆனால் ஓகே கோல்ராஷ் லாவை யூஸ் பண்ணி நம்மளால் வீக் எலக்ட்ரோலைட்டையும் கண்டுபிடிக்க முடியும். அதான் இங்கே எழுதிருக்கு, த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஆஃப் எனி எலக்ட்ரோலைட் will be equal to, ஓகே இது கோல்ராஷ் லாவோட டெஃபினேஷன். சரியா? எழுதிக்கோங்க டெஃபினேஷன், டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ஃபைனைட் ஆர் டைல்யூஷன், ஓகே அதான் டெல்டா m டிகிரி. ஓகே, மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன், அதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் எனி எலக்ட்ரோலைட், let it be a strong electrolyte or weak electrolyte, will be equal to sum of molar conductivity of infinite dilution of cation and molar conductivity at infinite dilution of anion. இது வந்து கோல்ராஷ் லாவோட டெஃபினேஷன். ஓகே, என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது. ஓகே, லெட் இட் பி m. ஓகே, ஸோ இந்த m எலக்ட்ரோலைட்டுக்கு எனக்கு மோலார் கண்டக்டிவிட்டி வேணும் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கேட்டயோன், ஓகே, at infinite dilution plus molar conductivity of anion at infinite dilution பண்ணால் எனக்கு கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. இதுதான் கோல்ராஷ் லா. ஓகே, ஏன்னா இந்த எலக்ட்ரோலைட் வந்து கேட்டியோன் அண்ட் ஆனியோனாக பிரிஞ்சிருக்கும். கரெக்டாக அதோட இண்டிவிஜுவல் மோலார் கண்டக்டிவிட்டி நான் ஆட் பண்ணனாக்கா எனக்கு டோட்டல் மோலார் கண்டக்டிவிட்டி கிடச்சிரும். இதுதான் வந்து கோல்ராஷ் லா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் HCl எடுத்துப்போம். HCl வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து கிராஃபிக்கலாக நம்ம ப்ளாட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம டெல்டா நாட் HCl வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பட் அக்கார்டிங் டு கோல்ராஷ்லாம் இந்த நம்ம எழுத பார்ப்போம். எனக்கு இப்போ மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் HCl at infinite dilution. இன்ஃபைனைட் டைல்யூஷன்னா குழம்பாதீங்க, லிமிட்டிங் டைல்யூஷன் தான் கேட்குறேன். எந்த பாயிண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் 0 ஆகுமோ அந்த டைல்யூஷன். ஓகே, அந்த லிமிட்டிங் டைல்யூஷன் தான் நான் கேட்குறேன். சரியா? ஸோ அந்த பாயிண்ட் டெல்டா டிகிரி HCl என்னன்னு கேட்டிருக்கேன். அப்போ கோல்ராஷ் லா படி என்ன எழுதிக்கலாம், கேட்டியோன் ப்ளஸ் ஆனியோன், அதாவது ஸ்டாண்டர்ட் அதை மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட்டி ஆஃப் கேட்டியோன் வந்து இந்த இடத்துல H ப்ளஸ் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ஃபினிட்டி ஆஃப் ஆனியோன் போட்டோம்னா கிடச்சிரும். ஓகே, ஸோ என்ன பிரச்சனைனா, இப்போ நமக்கு தெரியும் டெல்டா டிகிரி HCl பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிரும். மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட்டி ஆஃப் HCl வேணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிரும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் எங்கே போகிறது வேல்யூக்கு? இதுக்கு வந்து கோல்ராஷ் வந்து ஒரு டேபிள் போட்டு கொடுத்தாரு. ஓகே, அந்த டேபிளில் எல்லா எலிமெண்ட்டுக்கும் அவர் வந்து ஸ்டாண்டர்ட் மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து அவர் கொடுத்துருக்கா. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ கொஷனில் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க, இந்த வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா டிகிரி, இது வந்து நானாக சொல்கிறது. ஓகே, ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா H ப்ளஸ் வேணும்னாக்கா கோல்ராஷ்ல டேபிளில் கொடுத்துருப்பார் 300 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். அதே மாதிரி வந்து சிஎல்க்கும் கொடுத்துருப்பாரு 283 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். இப்போ HCl பார்த்தோன்னா உங்களுக்கு H ப்ளஸுக்கு தெரியும், Cl மைனஸ்க்கு தெரியும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு HClோட மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற டேர்ம்ஸ்க்கு. ஓகே, இந்த இடத்துல மோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மோல் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எலிமெண்ட் கிடச்சிச்சுன்னா, எலக்ட்ரோலைட் கிடச்சா Ma2ன்னு ஒரு எலக்ட்ரோலைட் கிடச்சிருக்கு. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா என்ன எப்படி எழுதுவோம், M2 + 2A- மைனஸ்னு எழுதுவோம். கரெக்டாக இந்த இடத்துல 2 அயோன்ஸ் ஆஃப் A சேர்ந்து ஒரு அயோன் இருக்குது, அதாவது ஒரே ஒரு கேட்டியோன் இருக்குது, ஆனால் 2 ஆனியோன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஆனியோன் ஒரு கேட்டியோன் தான் இருந்துச்சு. இந்த ஈக்குவேஷன் இப்படி வந்துச்சு. ஒருவேளை இந்த மாதிரி அன்ஈக்குவல் அயோன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எண்ணை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நம்ம என்ன போட்டுக்கலாம், N இன்ட்டு கேட்டியோனோட மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் ப்ளஸ் ஆனியோனோட மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி N போட்டுக்கோங்க. இந்த எண்ணில் வந்து எத்தனை அயோன்ஸ் இருக்கோ அத்தனை அயோன்ஸ் வரும். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டியோனுக்கு முன்னாடி ஒரே ஒரு அயோன் தான் இருக்கா, இந்த இடத்துல N = 1. இந்த இடத்துல ஆனியோனுக்கு முன்னாடி 2 அயோன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல N = 2ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. புரிஞ்சா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த எலக்ட்ரோலைட்டுக்கு வேணாலும் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஆல்ரெடி நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். இப்போ இதோட அப்ளிகேஷன் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் முக்கியம். சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. மேபி இனிஷியல் பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரியாது, எக்ஸாம்பிளும் சால்வ் பண்ணுறேன், அப்போ கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு எப்படி மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறது?
ஏன் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு இது பண்ணோம்னாக்கா, இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா இப்போ பிரச்சனை இல்லை, டிசோசியேட் ஆச்சு, நமக்கு வேல்யூஸ் தெரியும், எழுதிட்டோம். ஆனால் வீக் எலக்ட்ரோலைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸ் அசியூம் அ வீக் எலக்ட்ரோலைட். ஓகே, MAன்ட்டு ஒரு வீக் எலக்ட்ரோலைட் இருக்குது. ஓகே, வீக் எலக்ட்ரோலைட் MAன்ட்டு இருக்குது. இப்போ இது வந்து ஃபுல்லாக டிசோசியேட் ஆகாது எப்படியும், கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் டிசோசியேட் ஆக போகுது. அப்படி இருக்கப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஆஃப் கேட்யோன் அண்ட் ஆனியோன் தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாது. இது ஃபுல்லாக டிசோசியேட் ஆனால் தான் நம்ம கிராஃபிக்கலாக அதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இந்த எம்மோட மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட்டையும் ஏவோட மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நமக்கு இந்த ரெண்டுத்துக்கும் வேல்யூ இல்லை. இதுக்கு முன்னாடி கேஸ் என்னென்னா நமக்கு கிவன் கொஷன்லேயே கிவனாக இருக்கும். ஓகே, பட் இந்த கேஸை வந்து இதுவும் இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ இவர் என்ன யோசிச்சாருன்னா வேறு மாதிரி யோசிச்சிருக்காரு. எப்படின்னாக்கா, இப்போ இந்த எலக்ட்ரோலைட்டில் தான் எனக்கு வந்து டெல்டா எம் டிகிரி தெரியல, டெல்டா ஏ டிகிரி தெரியல, கரெக்டாக. ஏன்னா இது வீக் எலக்ட்ரோலைட், அதனால் எனக்கு வந்து டெல்டா எம் டிகிரியும் டெல்டா ஏ டிகிரியும் தெரியல. ஆனால் இதே கேட்டியோனு கண்டிப்பாக வேறு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCl வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்க. இது ஒரு let us assume this is a weak electrolyte, கரெக்டாக. CH3COOH+ வந்து ஒரு வீக் எலக்ட்ரோலைட், கரெக்டாக இல்லையா? கரெக்டாக தானே? இப்போ இந்த வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு எனக்கு தனித்தனியாக ஸ்டாண்டர்ட் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் ஃபார் திஸ் ஆனியோன் அண்ட் திஸ் கேட்டியோன் தெரியாது. ஓகே, பட் ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இந்த வீக் எலக்ட்ரோலைட்டில் இருக்க இந்த கேட்டியோன் H+ கண்டிப்பாக வேறு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு கேட்டியோனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், கரெக்டாக. இதில் H+ இருக்குது, இங்கேயும் H+ இருக்குது, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கா? எனக்கு இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் H+க்கு என்ன ஸ்டாண்டர்ட் மோலார் ஸ்டாண்டர்ட்னு வராது, ஐம் சாரி, ஏன் அப்பப்போ யூஸ் பண்ணுறேன்னு தெரில. மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் தெரியும், கரெக்டு தானே? H+ ஆப்வியஸாக தெரியும், கரெக்டாக. அப்போ இந்த எலக்ட்ரோலைட்டில் இருக்க இந்த H+ வேல்யூவை நான் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ கான்செப்ட் புரியுதா என்ன பண்ணுறோன்ட்டு? இந்த கேஸை தான் எனக்கு வந்து ஆனியோனுக்கும் கேட்டியோனுக்கும் தெரில, ஆனால் வேறு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்க்கு எனக்கு ஆனியோனுக்கும் கேட்டியோனுக்கும் தெரியும்ல மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகே, ஸோ எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். we need to check whether there is any strong electrolyte having M or A, ரெண்டுமே இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, வேறு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டு M and A இருக்க மாதிரி நம்ம செக் பண்ணணும். சரியா? செக் பண்ணிவிட்டு அதில் இருக்க H+ஓட கான்சன்ட்ரேஷன் தெரியும் நமக்கு, மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி அதில் இருக்க ஆனியோனோட மோலார் கண்டக்டிவிட்டியும் கண்டுபிடிச்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் வந்து நம்மளோட இந்த இது வர மாதிரி நம்ம ப்ராடக்டை க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளில் போகலாம். சரியா? ஸோ இப்போ இது ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டாக, இந்த வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எலக்ட்ரோலைட்டை எடுத்துகிறேன். CH3COO- H+. ஓகே, இந்த இடத்துல M+ங்கிறது இது அண்ட் A- இது, சாரி, M+ங்கிறது H+, A- இந்த ஆனியோன் பார்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பார்க்கணுன்னா, இது ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டு, இது தனித்தனியாக இதில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்போ நான் என்ன யோசிக்க போகிறேன்னா, H+ இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் நான் தேடினாக்கா எனக்கு HCl வரும். ஓகே, HClல எனக்கு H+ இருக்க ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் கிடச்சிச்சு, HCl. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு எலக்ட்ரோலைட்டை தேட போகிறேன். அதில் வந்து CH3COO- வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அதில் வந்து CH3COO- வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோலைட்டை தேட போகிறேன். சரியா? அதே மாதிரி நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த HClலும் இப்போ நீங்கள் இன்னொரு எலக்ட்ரோலைட் தேடுறீங்களா, அது ரெண்டும் ரியாக்ட் பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து இது கிடைக்கணும். அந்த மாதிரி ரியாக்ஷனாக இருக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ சின்ஸ் எனக்கு வந்து CH3COOH+ வேணும், இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், HClலையும் இந்த இடத்துல இருக்க பார்த்தியா, இதை எடுத்துக்கிறேன். இதுவும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தானே. அண்ட் இதில் என்ன இருக்குது, நமக்கு தேவையான CH3COO- இருக்குது, CH3COO- இருக்குது, கரெக்டாக. இப்போ இது ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ண வச்சுன்னா இந்த NaO இந்த Clலும் சேர்ந்து NaCl வெளியே வந்துடும். மீதி என்ன இருக்குது, CH3COO- இந்த இடத்துல இருக்க H+, CH3COO- H+. தேவையானது வந்துச்சா, என்ன சொன்னது புரிஞ்சா? இது எனக்கு வீக் எலக்ட்ரோலைட்ரா. எனக்கு இந்த வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் வேணும். ஆனால் எனக்கு இதோட இன்ஃபைனைட் டைல்யூஷனும் தெரியாது, இதோட இன்ஃபைனைட் டைல்யூஷன் தெரியாது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆனியோன் கேட்டன் இருக்க ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை எடுக்க போகிறேன். சரியா? ஸோ நான் எந்த ரியாக்ஷன் எடுக்க போகிறேன்றது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? மோஸ்ட் ஆஃப் த கேஸ் உங்களுக்கு அந்த ஏஜென்ட்டை கொடுத்துருப்பாங்க, கொஷின் நீங்கள் வச்சு எழுதிடுவீங்க. இப்போ நமக்கு கொஷினே இல்லாமல் கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம எந்த ஏஜென்ட் வச்சா நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ எனக்கு இது ப்ராடக்டாக வரணும். ஓகே, இது ப்ராடக்டாக வரணும். இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன் CH3COOHன்னு எழுதிக்கிறேன். ப்ராடக்டாக இது வேணும்.
இப்போ என்னத்தை ரியாக்ட் பண்ணி வச்சா எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும்னு யோசிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பவுண்ட் காமிச்சிட்டேன் இந்த இடத்துல HCl யூஸ் பண்ணிக்கலாம், CH3COO யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்போ உங்களுக்கு யோசித்த உடனே தெரியும் இது ரெண்டுத்தையும் இதையும் HCl ரியாக்ட் பண்ண வச்சா என்ன ஆகும், HCl இருக்க CLவும் இந்த காம்பவுண்டில் இருக்க NAவும் சேர்ந்து NaCl வெளியே வந்துடும். மீதி CH3COO மைனஸ் இங்கே இருக்க H+ சேர்ந்து உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ இந்த இடத்துல NaClன்னு வந்துடும். ரியாக்ஷன் புரிஞ்சா இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள், ரியாக்ஷன் கிளியர். பாருங்கள் இந்த இடத்துல NaCl இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல யோசிங்க, இது என்னது NaCl. ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான வீக் எலக்ட்ரோலைட் CH3COOH அது இங்கே வரணும் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல CH3COOH வரணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், நான் HCl எடுத்துட்டேன், இந்த இடத்துல CH3COO எடுத்துட்டேன். புரிஞ்சா? இப்போ இது ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா NaCl வரும், மீதி உங்களுக்கு தேவையான வீக் எலக்ட்ரோலைட் கிடச்சிரும். ஓகே, இதுதான் வந்து ரியாக்ஷன். ஓகே, இப்போ இது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இதுவும் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் கரெக்டாக. இந்த இடத்துல என்ன இருக்குது, CH3COO இருக்குது, அமரைட் வரும் CH3COO. இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருக்கனால எனக்கு வந்து இந்த வேல்யூ ஸ்டாண்டர்ட் கிடையாது. மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் தெரியுமா, ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஓகே, அதோட வேல்யூ கிராஃபில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கிவன் வேல்யூஸ் இதெல்லாம் கொஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இதோட மோலார் கனெக்டிவிட்டி ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோலைட் ஸ்டாண்டர்ட் இன்ஃபைனைட் டைல்யூஷனும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இது ரெண்டும் கிடச்சிருச்சா. அதே மாதிரி NaClவும் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தான், அமரைட் வரும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இதுவும் வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. மீதி என்ன தெரியாது, இது மட்டும் தான் தெரியாது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான வேல்யூஸ் கிடச்சிரும். ஓகே, இதை நீங்கள் தனித்தனியாக எப்படி எழுதணுன்னாக்கா Na+ஓட மோலார் கனெக்டிவிட்டி தனியாக, A+ஓட மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் தனியாக. அதே மாதிரி MClல வந்து மோலார் கனெக்டிவிட்டி அட் M+ as இன்ஃபைனைட் டைல்யூஷன், Cl minus at infinite dilution. அதே மாதிரி Na plus infinite dilution, Cl minus infinite dilution. ஓகே, ஸோ நல்லா பார்த்தோம்னா இதுவும் இந்த வேல்யூ சேம் வேல்யூ இருக்கும், ஸோ கேன்சல் அவுட் ஆகிடும். இதுவும் சேம் வேல்யூ இருக்கும், கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இதோடது வேணும்னாக்கா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா கிடச்சிரும். அண்ட் கோல்ராஷ் லா சொன்னதும் இது தான், மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் எனி எலக்ட்ரோலைட் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் கேட்டையோனையும் ஆனியோனையும் ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணால் வர மாதிரி வந்துடும். சரியா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, கான்செப்ட் புரியலாம், டோன்ட் வரி. இப்போ கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, சி த கொஷின் வந்து இதுதான். சி NaClோட மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கொடுத்துருக்காங்க, HClோட மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் CH3COO மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எப்படி இருக்கும், Simon cm² மோலில் இருக்குது. ஓகே, கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மோலார் கனெக்டிவிட்டி ஆஃப் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஆஃப் CH3COOH. ஓகே, இப்போ தான் சொன்னேன் CH3COOH வந்து ஒரு வீக் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு டேரெக்டாக நம்மளால் CH3COO மைனஸும் H+ம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த கிவன் கொடுத்துருக்காங்க, இதை கொடுத்துருக்காங்க, இப்போ இது எல்லாம் ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், CH3COOH எனக்கு ப்ராடக்ட்டில் வரணும். ஓகே, எப்படி ரியாக்ஷன் எழுதணும்னு சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. CH3COOH வந்து ப்ராடக்ட்டில் வேணும், ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். CH3COOH எனக்கு வேணும். இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கலாம், இந்த ரெண்டுத்தில் எது ரியாக்ட் பண்ணாக்கா எனக்கு CH3COH வரும் அப்படின்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். HClவும் CH3COO ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து CH3COH ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல CH3COO எடுத்துகிறேன் ப்ளஸ் HCl எடுத்துகிறேன் கரெக்டாக. இப்போ என்ன ஆகும், இந்த எண்ணெய் வெளியே வந்துடும், இதுலேருந்து Cl வெளியே வந்துடும், NaOCl சேர்ந்து NaCl ப்ராடக்ட்டில் வந்துடும் கரெக்டாக. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த ரியாக்ஷனை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாமே கிவன் கொஷனில் எவ்ரிதிங் இஸ் கிவன். NaClோட மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கொடுத்துட்டாங்க, HClோடதும் கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கிறேன், அண்ட் CH3COOக்கும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எனக்கு என்ன வேணும், மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஆஃப் CH3COOH which is a weak acid. இதை வந்து சால்வ் பண்ணால் போதும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். இதுதான் வந்து கோல்ராஷ் லா. இன்னும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? கோல்ராஷ் லாவோட டெஃபினேஷன் மட்டும் பார்த்துடலாமா? அப்ளிகேஷன்லாம் புரிஞ்சில்ல எப்படி யூஸ் பண்ணுவோன்ட்டு. கோல்ராஷில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னாக்கா, வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு நம்மளால் மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது, அதாவது ஒரு லிமிட்டிங் மோலார் கனெக்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், வீக் எலக்ட்ரோலைட்டில் இருக்க காம்பனன்ட்ஸ் ஆனியோன் அண்ட் கேட்டியோன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் இருக்க மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தேவையான வீக் எலக்ட்ரோலைட்டை டிரைவ் பண்ணுறோம். ஓகே, ஒரு ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ணி அந்த வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு டிரைவ் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் எனக்கு மோலார் கனெக்டிவிட்டி கண்டுபிடிக்க தெரியும், அதே மாதிரி
எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் மோலார் கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு எனக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஈஸியாக என்ன பண்ணிடுறேன், என்னோடய வீக் எலக்ட்ரோலைட்டோட மோலார் கனெக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ மோலார் இப்போ இந்த டெஃபினேஷன் ஒன்று வாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். த மோலார் கனெக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் dilution of any electrolyte, let it be a strong or a weak, இதே நீங்கள் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம், will be equal to the sum of molar connectivity at infinite of cation and molar connectivity of infinite at anion. ஓகே, ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த டெஃபினேஷனை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிட்டேன் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு. ஓகே, சியர் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு சம் ஆஃப் ஆனியான் ப்ளஸ் கேட்டியான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் வாட் கோல்ராஷ் லா ஸ்டேட்ஸ். ரொம்ப ஈஸி கொஷின், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. எக்ஸாமில் வந்துச்சுன்னா ஒரு லக் மாதிரி. ஓகே, ஸோ ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கோல்ராஷ் லாவை பேஸ் பண்ணி இன்னொரு டாபிக் ஒன்று இருக்குது, அந்த டாபிக் நம்ம பார்த்துருவோம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அண்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, டேரெக்டாக கொஷின் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அண்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை வந்து ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வரும். கேஏ அண்ட் ஆல்ஃபா வேல்யூ கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லி கொஷின் வரும். ஸோ அது வந்து டேரெக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் தான். ஓகே, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்னன்னு தெரியும்ல. இப்போ HCl எடுக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் NaCl எடுக்கிறேன், சால்ட். ஓகே, வாட்டரில் போட்டேன்னா அந்த சால்ட் ஃபுல்லாக வாட்டரில் கரைஞ்சிரும். கரெக்டாக ஃபுல்லாக கரைஞ்சிரும், அந்த ஸ்பூனில் இருக்க எல்லா சால்ட்டும் கரைஞ்சிரும். இதே NaCl நான் அசிடிக் ஆசிடில் போட்டேனாக்கா, அதான் CH3COOHல போட்டேனாக்கா எனக்கு கரையாது, ப்ரெசிபிடேட் மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நான் உங்களை வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் NaCl இன் வாட்டர் கேட்டாக்கா நீங்கள் கண்ணை மூடிட்டு 1ன்னு சொல்லிவிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அது ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு தெரியுது. ஆனால் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் NaCl இன் அசிடிக் ஆசிட் எவ்வளோன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எவ்வளோ கரைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குற ஃபார்முலா. சரியா? ஜென்ரலாக உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் பார்க்குறப்பே நான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பற்றி பேசியிருப்பேன். அப்போயும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பேன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் மாலிக்யூல் டிசோசியேட்டட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் போட்டால் போதும்னு சொன்னேன். பட் இந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் ரியாக்ஷன் நடக்கிறப்ப நம்மளால் எப்படி நம்பர் ஆஃப் மாலிக்யூல் டிசோசியேட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஃபார்ம்லாம் நம்மளால் டேரெக்டாக அப்போ அப்ளை பண்ண முடியாது. சரியா? அப்போ இதோட மாடிஃபைட் வெர்ஷன் நமக்கு தேவைப்படுது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுற, ஒரு புது ஃபார்மில் ஒன்று தரேன், நோட் பண்ணிக்கோங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் dilution. molar conductivity of an electrolyte divided by molar conductivity at infinite dilution. molar conductivity of electrolyte ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? டோன்ட் வரி, இப்போ ரிவைஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். molar conductivity of that electrolyte divided by molar conductivity of the electrolyte at infinite dilution பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷனாக இருக்குன்ட்டு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னு பாட்டு. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் நடக்குது, ஏ நடக்குது, பி நடக்குது. சரியா? இந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கப்போ ஒரு பாயிண்டில் என்ன ஆகும், எவ்வளோ ஈக்குவல் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்துடும். இதுக்கும் ஈக்குவல் நம்பர்ஸ் வந்துடும். கான்சன்ட்ரேஷன் வந்து இதுக்கும் ஈக்குவல் ஆகிடும். அந்த பாயிண்ட்டு தான் என்ன சொல்லுவோம், டிகிரி என்ன சொல்கிறேன், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே, இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு தெரியல, எந்த லெக்சரில் பேசியிருப்பேன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி இருக்க லெக்சர்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி, இன்னும் எலக்ட்ரோலைட். ஓகே, நார்மலாக ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ரியாக்டன்ட்டோட ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைடட் பை ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கிடச்சிரும். ஓகே, பட் எலக்ட்ரோலைட்டில் எப்படி அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு எலக்ட்ரோலைட்டில் ஆக்டிவ் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இனிஷியலாக இந்த ரியாக்ஷனே எடுத்துப்போமே. இந்த ரியாக்ஷனில் இனிஷியலாக கான்சன்ட்ரேஷன் C இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நம்ம ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இதோட கான்சன்ட்ரேஷன், லெட்டஸ் அஸ்யூம் இட் இஸ் அ வீக் எலக்ட்ரோலைட். ஓகே, ஒரு டைம் Tக்கு அப்புறம் இந்த இதுலேருந்து கொஞ்சம் கரைஞ்சிருக்கும், கொஞ்சம் கரைஞ்சிருக்காது. கரெக்டாக? ஆக்டிவ் மாஸ்னால் அதுதான், எத்தனை மாஸ் வந்து ரிமைனிங் இருக்கோ அதுதான் ஆக்டிவ் மாஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ இதில் இந்த கான்சன்ட்ரேஷன் C இருக்குனாக்கா இந்த C வந்து எந்த மாதிரி வந்து இல்லை கரையும் அப்படின்னா C ஆல்ஃபான்னு கரையும். ஓகே, C ஆல்ஃபான்னு என்னென்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிசோசியேட்டட் அட் அ பர்டிகுலர் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து நான் 10% கொடுத்தேனாக்கா, நீங்கள் கான்சன்ட்ரேஷனை இன்ட்டு 10% கொடுத்தாக்கா அவ்வளோ வந்து கரைஞ்சி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ C ஆல்ஃபானா அதான் சொல்லுது. ஓகே, ஸோ C வந்து C ஆல்ஃபாவாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போ ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் என்ன வரும், இந்த Cயில் கொஞ்சம் போயிடுச்சு, C ஆல்ஃபா போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், C மைனஸ் C ஆல்ஃபா பண்ணால் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன் சைடு கிடைக்கும். ஓகே, ப்ராடக்ட்டில் எவ்வளோ ஆக்டிவ் மாஸ் இருக்குன்னா C ஆல்ஃபா இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப்பான் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ரியாக்டன் பண்ணோம்னா நமக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கிடச்சிரும்.
ஓகே, ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது, A + and B - divided by AB. கரெக்டாக? இப்போ A + என்னன்னு சொல்லுவோம், C ஆல்ஃபா. எவ்வளோ டிசோசியேட்டாக இருக்குது ஆக்டிவ் மாஸ், C ஆல்ஃபா. பியில் எவ்வளோ டிசோசியேட்டாக இருக்குது, C ஆல்ஃபா. ரெண்டுமே சேமாக தான் டிசோசியேட் ஆகிருக்கும். கரெக்டாக? டிவைடட் பை C - C ஆல்ஃபா. டோட்டலில் எவ்வளோ இருக்குது, சியில் வந்து C ஆல்ஃபா வந்து கரைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் C - C ஆல்ஃபா. கரெக்டாக? இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பொறுமையாக. ஓகே, இதை நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், C ஆல்ஃபா × C ஆல்ஃபா C² ஆல்ஃபா ஸ்கொயர் போட்டுக்கலாமா? கீழே வந்து C காமன் எடுத்தால் 1 - ஆல்ஃபா வரும். ஸோ இதில் சியும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வருது, K = C ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 - ஆல்ஃபா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க எலக்ட்ரோலைட்டில், C ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 - ஆல்ஃபா. ஆல்ஃபா = எப்படி ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிப்போம், ΔM/ΔM டிகிரி போட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், ஆல்ஃபா கிடச்சிரும். புரிஞ்சா? ΔM எப்படி கால்குலேட் பண்ணுவோம் சொல்லித்தரேன். சரியா? ஒரு கொஷின் போட்டோம்னா இது எல்லாமே கிளியர் ஆகிடும். சரியா? இந்த கொஷின் மட்டும் நோட் பண்ணுங்கள். இந்த ஒரு கொஷின் போட்டிங்கனாலே எல்லாமே கான்செப்ட் கிளியர் ஆகிடும். இந்த கொஷின் பார்க்க கஷ்டமாக தெரியும், பட் ஆனால் ரொம்பவே ஈஸி தான். சரியா? இந்த கண்டக்டிவிட்டி என்னன்னு சொல்லுவோம், கப்பான்னு சொல்லுவோம். சரியா? இந்த கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.01028 mole per liter. மோல் பர் லிட்டர்னு வந்தாலே அந்த கிவன் வேல்யூ என்னவாக இருக்கும், கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷனாக தான் இருக்கும். ஸோ C வந்து இந்த இடத்துல கிவன் 0.00128 mole per liter. ஓகே, த கண்டக்டிவிட்டி ஆஃப் திஸ் கான்சன்ட்ரேஷன் அசிட்டிக் ஆசிட். ஓகே, அசிட்டிக் ஆசிடோட இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு எவ்வளோ கப்பா வேல்யூ அப்படின்னு பார்த்தாக்கா 4.95 × 10⁻⁵ சைமன் பர் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ கப்பா வேல்யூ கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் KA. ஓகே, KA அதான் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ΔM டிகிரி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் 390.5 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் per mole. சரியா? ΔM டிகிரி கொடுத்துருக்காங்க இன்ஃபினைட் டைல்யூஷனுக்கு. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ கிவன் வேல்யூனா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? கிவன் வேல்யூ C கொடுத்துருக்காங்க, K கொடுத்துருக்காங்க, ΔM டிகிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா நோட் பண்ணோம்னா இது சைமன் பர் சென்டிமீட்டரில் இருக்குது, இது சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் per மோலில் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக மோல் பர் லிட்டர்லேருந்தே நம்ம என்ன பார்த்தோம், மோல் பர் சென்டிமீட்டர் க்யூபாக மாற்றணும். சரியா? மோல் பர் சென்டிமீட்டர் க்யூபாக மாற்றணும்னா ஜஸ்ட் இதை × 1000 பண்ணோம்னா மோல் பர் சென்டிமீட்டர் க்யூபாக மாறிடும். சரியா? கிளியர்? நான் ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன தெரியும், கொஷனில் KAவோட வேல்யூ தெரியும். KA எப்படி கண்டுபிடிப்போம், C ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் 1 - ஆல்ஃபா. ஸோ இதில் ஆல்ஃபா தெரியாது நமக்கு, C கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா தெரியும், ΔM மோலார் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் பண்ணோம்னா ஆல்ஃபா கிடச்சிரும். புரிஞ்சா? ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா. இதில் ΔM டிகிரி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, ஆனால் ΔM வேல்யூ தெரியாது. ΔM வேல்யூ கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். என்னது, ΔM மோலார் கனெக்டிவிட்டி = K × 1000/m. கரெக்டாக? K × 1000/m. ஓகே, வேறு M வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஜென்ரலாக வந்து லிட்டரில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். லிட்டரில் கொடுத்துருப்பாங்க, அதை 1000 கன்வெர்ட் பண்ணணும். இந்த இடத்துல டேரெக்டாக நமக்கு லிட்டரே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பாருங்கள், கவனிங்க எப்படி போட்டுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும், ஜென்ரலாக 1000/m, அதான் m/1000 நம்ம என்ன சொல்லுவோம், m/1000 இஸ் நத்திங் பட் யுவர் கான்சன்ட்ரேஷன். கரெக்டாக? m/1000 இஸ் நத்திங் பட் யுவர் கான்சன்ட்ரேஷன் இன் வாட், கான்சன்ட்ரேஷன் இன் லிட்டர். புரிஞ்சா? கான்சன்ட்ரேஷன் இன் லிட்டர். இங்கே வந்து சென்டிமீட்டர் க்யூப்பில் நமக்கு தேவைப்படுது. சரியா? ஸோ இந்த ஃபார்மில் நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த ΔM = K × இது வேணால் போட்டுக்கலாம், ΔM = K × 1/C போட்டுக்கலாம். ஏன்னா C = m/1000. அப்போ 1000/m என்னன்னு போட்டுக்கலாம், K/C போட்டுக்கலாம். ΔM = K/C. இந்த இதான் நம்ம ஃபார்முலா. இதில் வந்து நமக்கு கப்போட வேல்யூ கிவன், கப்பா is equal to 4.95 × 10⁻⁵ சென்டிமீட்டர் பர் சைமன் பர் சென்டிமீட்டர். கரெக்டாக? அண்ட் கான்சன்ட்ரேஷனும் கிவன் 0.01028 மோல் பர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மோல் பர் லிட்டர்னால் நம்ம சென்டிமீட்டர் க்யூபாக மாற்றிக்கணும், ஏன்னா மேலே சென்டிமீட்டர் இருக்கனால. ஓகே, ஸோ × 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னாக்கா இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் மோலார் கண்டக்டிவிட்டி கிடச்சிரும் 48.15 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் per mole. ஓகே, ஸோ ΔM வேல்யூ கிடச்சிச்சா? ΔM வேல்யூ கிடச்சா என்ன பண்ணிக்கலாம், ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். ΔM/ΔM டிகிரி வச்சு போட்டோம்னா கிடச்சிரும். சரியா? ΔMவோட வேல்யூ இருக்குது. ஓகே, ΔM டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். சரியா? ஸோ இந்த வேல்யூ டிவைட் பண்ணோம்னாக்கா 0.1233 கிடைக்கும். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஒன்ஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கிடச்சா நமக்கு KA கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. KA = ஃபார்முலா ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன். என்ன போட்டிருக்கேன், C ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை 1 - ஆல்ஃபா. Cயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் க்யூப் எழுதிக்கலாம். ஸோ 1.00108 × 1000 இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ 0.1233 டிவைடட் பை 1 - ஆல்ஃபா. ஸோ இது ஃபுல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா 1.7 × 10⁻⁵.
ஓகே 1.78 × 10⁻⁻5 மோல் பர் சென்டிமீட்டர் க்யூப்பில் வரும். எழுதிக்கோங்க, மோல் பர் சென்டிமீட்டர் க்யூப்பில் வரும். இப்படி தான் வந்து நம்ம ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ இது வந்து பேசிக் நியூமெரிக்கல்ஸ். இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய நியூமெரிக்கல்ஸ் நீங்கள் இன்டெக்ஸ்லேயும் இருக்குது, புக் பேக்லேயும் இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள். சரியா? வித் திஸ் நம்ம கோல்ராஷ் லாவோட முக்கால்வாசி இந்த சாப்டர் முடிச்சிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் வரலாம் ரொம்பவே ஈஸியான சாப்டர்ஸ் தான், ஈஸியான டாபிக்ஸ் தான். மேக்ஸிமம் ஒரு 4 days இதை முடிச்சிடுறேன் உங்களுக்கு. சரியா? இன்றைக்கி என்ன டே? டுடே இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரைடே. கரெக்டாக? சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு இந்த ஃபுல்லாக முடிச்சிடுறேன். சரியா? டோன்ட் வரி அபவுட் இட். மேக்ஸிமம் ஒரு 4 days இல்லாட்டி ஒரு 3 daysக்குள்ளே இந்த லெசன் முடிச்சிடுவேன். சரியா? ஸோ கண்டிப்பாக இது இவ்வளோ பெருசாக போக வேண்டிய லெசன் தான். ஏன்னா இதில் நிறைய டாபிக்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக இது ஒரு 10 to 11 லெக்சர்ஸ் போயிருக்கு. அதே மாதிரி தான் கெமிக்கல் கைனட்டிக்ஸும் அதுவும் ஒரு 7 days எடுப்பேன். ஆக மட்டும் மார்ச் எண்டுக்குள்ளே உங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்யூஷன் வரைக்கும் முடிச்சிடுவேன். ஓகே, மீதிலாம் உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் மட்டும்தான் கெமிஸ்ட்ரியில் பெண்டிங் இருக்கும், அண்ட் பயோமாலிகுல் மட்டும் பெண்டிங்கில் இருக்கும். மற்றபடி கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக ஓவர், மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், ஃபிசிக்ஸும் ஃபுல்லாக முடிச்சிட்டேனே வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்க சின்ன சின்ன சாப்டர் வேணால் ஒரு நாள் எடுத்து நான் அதையும் கூட முடிக்க பார்க்குறேன். பட் அவ்வளோதான், உங்கள் 12th போர்ஷன் மேக்ஸிமம் மார்ச்க்குள்ளே நான் முடிச்சிடுவேன். ஓகே, ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.